செய்கிறார். தனுஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுஷில் பிறந்தவருக்கு சூரியன் எப்பொழுது நன்மை செய்கிறார்? சூரியனை பொறுத்த வரைக்கும் தனுஷுக்கு பாக்கியாதிபதியா வந்துடுறார். தனுஷ லக்னக்காரர் சக வயது உள்ள நபர்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஜாதகருக்கு கிடைக்கணும்னா அதுக்கு சூரியன் நல்லா இருக்கும். ஒரு படிப்பா இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வீடு வாகன சேர்க்கையா இருக்கட்டும், நல்ல வேலையா இருக்கட்டும், நல்ல தொழில், எதுவாயினும் அந்த வயதுள்ள நபர்கள் எதை அனுபவிக்கிறார்களோ அதை அனுபவிக்கிறத குறிக்கிறது சூரியன் தான். தந்தையை பற்றி சொல்றது சூரியன் தான். அதுபோல ஜாதகர் தான தர்ம சிந்தனைகள், வெளிதூர பயணங்கள் இதெல்லாம் சூரியன் தான் குறிக்குது. அப்ப சூரியன் எப்படி இருந்தா இதெல்லாம் நன்மையா நடக்கும்? தனுசு லக்னத்திற்கு சூரியன் ஸ்தான பலத்தை இழக்காம முதல்ல இருக்கணும். அதன் பிறகு சூரியன் குருவோட தொடர்போ, செவ்வாயோட தொடர்போ, அல்லது புதன் தொடர்பு, குரு தொடர்பு, செவ்வாய் தொடர்பை பெற்றிருந்தா யோகம். இதுல செவ்வாய் சூரியன் காம்பினேஷனா இருந்தா மட்டும் திருமண தாமதம் ஆயிடுது. லேட்டா திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கிடைக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக வெற்றி கிடைக்கிறது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மகர லக்ன ஜாதகருக்கு சூரியன் எப்பொழுது நன்மை செய்வார்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் 8க்கு அதிபதி. 8ஆம் இடம்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அவயோக பாவம், மறைவு பாவம். நஷ்டங்கள், இழப்பு, ஆயுள் இருக்கு, திடீர் விபத்துக்கள்லாம் இருக்குன்னு. ஆனா அதே 8ஆம் இடம் நிறைய நல்ல விஷயங்களை மகர லக்னத்திற்கு செய்யும். வெளிநாட்டுல இருக்கிற மகர லக்னக்காரர் பெரும்பாலான எல்லா ஜாதகங்களையும் சூரியன் வலுவா இருப்பார். அதுபோல பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்திலே வாழ்க்கை நடத்தக்கூடிய எல்லா மகர லக்னத்திற்கும் சூரியன் நல்லா இருப்பார். பெரும் சொத்துக்கள், பெரும் நிலபலங்களோடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், வாழ்க்கையில் எதிர்பாராத பெரும் செல்வங்களை பெறுவதற்கு சூரியன் தான் காரணம். ஒரு அரசாங்க அரசியல் ரீதியான தொடர்புகள் இருக்கிறதுக்கு சூரியன் தான் காரணம்.